இந்த வீடியோவில் என்ன போகிறேன்னா விருட்சை செடி விவசாயத்தை பற்றி போகிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டம். இது தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 35 சென்ட்டு நட்டுக்கிறோம். 35 சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 320 செடி நட்டுக்கிறேன். நான் 320 செடியில் பார்த்திங்கன்னா 320 குழி பார்த்திங்கன்னா 6 அடி டு 6 அடி ஆகலாம். அது கம்மி தான், இன்னும் அகலம் வைக்கணும். 6 அடி டு 6 அடி அகலத்தில் நான் போட்டுக்கிறோம். போட்டு பார்த்திங்கன்னா 18 மாதம் ஆகுது இந்த செடி. 18 மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2 மாதமாக பார்த்திங்கன்னா எனக்கு 100 கிலோ, ஒரு மாதம் 100 கிலோ பூ தருது. ஆடி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துலேயும் 100 கிலோ பூ எடுத்துட்டேன் நான். அதுக்கு முன்னெல்லாம் வந்து 50 கிலோ, வாரத்தில் 50 கிலோ கிள்ளுவேன். வியாழன் வெள்ளி சனி 3 நாள் தான் கொஞ்சம் ரேட்டு போவேன் வாரத்தில். மற்ற நாள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு 100 கிலோ பூ கிள்ளுறேன் நான். விவசாயம் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இதை பொறுத்தவரையும் பார்த்தா வெளி சைடு நல்ல மார்க்கெட்டு, காஞ்சியத்தில் அந்தளவுக்கு கிடையாது. விவசாயிங்க அதிகமாகிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபா போச்சுன்னா வெளியிலாம் 200 ரூபா கேரண்டியாக போகும். கோயம்பேட்டில் சிட்டி சைட்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் போவோம் பூ. அங்கெல்லாம் வந்து 200 ரூபா இங்கே வாங்கி வச்சுன்னு அங்கே விற்பாங்க. டேரெக்டாக அங்கேருந்து போட்டால் நம்மளுக்கு நல்ல வருமானம் தான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போடலாம் அந்த சைடு. அதுமாதிரி தெரிஞ்ச ஆள் இருந்தாங்கன்னா அங்கேருந்து இது பண்ணலாம், நல்ல வருமானம் தான். இந்த பூ பார்த்திங்கன்னா குவாலிட்டி தான், குவாலிட்டி முக்கியம் ரொம்ப. இந்த மாதிரி கொத்தாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிள்ற பூ, இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாள் தாங்கும். கொட்டக்கூடாது பூ. கொட்டாமல் இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க. பூ கொத்தாக இருக்கும். அந்த பூ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரெட்டு ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரெட்டு ஆரஞ்சு மாதிரி கலந்த மாதிரி இருந்தால் டாப் குவாலிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பூ தான். பூ எடுத்து போனோடனே வாங்கிப்பாங்க. அந்த ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த டேட்டில் பூ வேணும் எடுத்துன்னு வந்துருங்கன்னா நம்ம கிளிமை கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு தரமாக இருக்கணும் பூ. காஞ்சியத்தை பொறுத்தவரையும் பூ நல்லா இருந்தால், இப்போ சாதாரணமாக 150 ரூபா போதுன்னா இந்த பூ எடுத்து வேணால் 180 200 கூட வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 50 ரூபா கொடுத்து வாங்குவோம். அந்தமாரி ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் நம்மளுக்கு பார்த்தா அந்தமாரி ரகம் தான் இது. நம்ம ரெடி பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அது கூட விவசாயம் பண்ணுறவங்க பண்ணுங்கள், நல்ல வருமானம் தான். வாரத்தில் 5000லேருந்து 20,000 சம்பாதிக்கலாம். பண்டிகை நாளில், சாதாரண நாளில் வாரத்தில் 5000லேருந்து 10,000 சம்பாதிக்கலாம். நல்லா விவசாயம் பண்ணுங்கள். அதுவும் அந்த நேரத்தில் கேட்டுன்னு விவசாயம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதை விட்டு நட்டுட்டு வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இது பண்ணக்கூடாது. கேளுங்க, நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல லாபம் தர பயிர் தான்.